Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இந்த சம்மரில் எல்லாரும் வீட்டிலே இருங்க. வெயில் டைமில் அதிகமாக வெளியே போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபி ரெசிபி தான். அதுவும் பாதாம் குல்ஃபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள், ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். அதுவும் நாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் அந்த பவுடர் வச்சுட்டு ஒரு சூப்பரான குல்ஃபி செய்யலாம். இதுக்கு எந்த விதமான மோல்டும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது ஃபேட் இருக்கும், இதில் ரொம்பவே திக்காக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் 10 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கேன். பால் பேக்கெட் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த 2 பொருளை வச்சு நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு குல்ஃபி ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பால் காய்ச்சுற பாத்திரத்தில் பாலை முதல்ல நீங்கள் ஊற்றிடுங்க. பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கினதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நல்லா பாலை கொதிக்க விடுங்க. பால் ஒரு நல்லா கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். பால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக எடுத்துக்கலாம். நம்ம நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் அந்த 10 ரூபா பேக்கெட்லேருந்து மொத்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரொம்பவே ஈஸி, நம்ம வீட்டிலே செய்யலாம். இதனுடைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான். பாதாம், சுகர், இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான குல்ஃபியோ இல்லை பாதாம் பாலோ இதை மாதிரி நம்ம இந்த சம்மர் டைமில் சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ பால் கொஞ்சம் நல்லா திக்காகிருக்கு. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லாவே கொஞ்சம் திக்காகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கூட நாம் டேஸ்ட்டுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் கரைச்சி நான் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். கொஞ்சம் குல்ஃபி அந்த செட் பண்ணுறதுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் கார்ன்ஃப்ளவர் தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட கோதுமை மாவு இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய குல்ஃபி கொஞ்சம் திக்னஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் இதை சேர்க்குறோம். இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா நம்மளுக்கு அந்த குல்ஃபி செட் ஆகும். நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இது 3த்தில் எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பாலில் கரைச்சிட்டு இல்லை சேர்த்து திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்ம ஊற்றின அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பால். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணும், சில்லுன்னு ஆறணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து எடுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோல்டுமே யூஸ் பண்ணலை. நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் இந்த குல்ஃபி செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளரில் இதை ஊற்றிக்க போகிறேன். மிச்சம் இருந்ததுன்னா இன்னொரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸ்லேயும் இது வருது. இந்த 1/2 லிட்டர் பால் கரெக்டாக 3 கிளாஸ் வருது. இப்போ இது 3த்துலேயும் நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, இதை மாதிரி மைக்கா கவர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், பிளாஸ்டிக் கவர். அதை நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா பால் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம்.
நம்மக்கிட்ட அலுமினியம் ஃபாயில் தான் வேணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை பால் கவரோ இது எது இருந்தாலும் நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் இதை மாதிரி ரேப் பண்ணிவிடுங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு. இப்போ சென்டரில் நம்ம ஸ்டிக்கு வைக்கிறதுக்காக ஒரு கத்தியால் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு குல்ஃபி ஸ்டிக்கை வந்து அதில் வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய குல்ஃபி மோல்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே போல் மற்ற 2 கிளாஸ்க்கும் நான் வந்து செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக வைக்கணும். நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ காலையில் ஆகிடுச்சு. நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு நம்மளுடைய குல்ஃபி. ஜஸ்ட் இந்த கவரை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். இது கொஞ்சம் வந்து இறுகி இருக்கும், ஏன்னா ஃப்ரீசரில் வச்சதுனால. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2 செகண்ட் இந்த குல்ஃபி இதை வந்து வச்சுடுங்க. 2 செகண்ட் வைக்கும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது கொஞ்சமாக லூஸ் ஆகும். அப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குல்ஃபி வந்து சூப்பராக வந்து வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த வித மோல்டும் இல்லை, நிறைய பொருளும் நாம் இதில் யூஸ் பண்ணலை. ஆச்சு பாதாம் ட்ரிங்க் பவுடர் வந்து அது ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும். 1/2 லிட்டர் பால், ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, இது வச்சு சூப்பராக நம்ம வந்து குல்ஃபி ரெடி பண்ணிட்டோம். இந்த சம்மரில் உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின சஜஷன் எதனா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இதே சம்மர் ரெசிபி தான் நான் இந்த சம்மர் முழுக்க நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எதனா சம்மர் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from Vijis. Thanks for watching.